கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 94:19 வசனம் எப்படி சொல்லுகிறது? என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில், நம்மளுடைய இருதயத்தில் நம்மளோட உள்ளத்தில் அநேக கவலை கண்ணீர் எல்லாம் நமக்கு அதிகமாகிற நேரத்தில் சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஏண்டா வாழ்கிறோம், எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிற அளவுக்கு ஒரு வேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், நான் உன்னை தேற்றுகிறவர். அவர் தேற்றுகிற தேற்றரவாளனாய் இந்த நாளிலே பேசி கொண்டிருக்கிறார். அவர் தேற்றுகிற தெய்வம். மனுஷர்களால் கொடுக்க முடியாத அன்பு, மனுஷர்களால் கொடுக்க முடியாத சந்தோஷம், மனுஷர்களால் கொடுக்க முடியாத சமாதானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே கொடுக்க முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆத்துமாவை தேற்றுகிறது. இந்த ஆத்துமா உடைந்து போய் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீரோடு கூட உள்ளத்தில் கவலைகள் எல்லாம் பெருகுகிற நேரத்தில் அவர் சொல்லுகிற காரியம், என் ஆத்துமாவை தேற்றுகிறது, என் ஆத்துமாவை பலப்படுத்துகிறது. என் ஆத்துமாவை தேற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பார்க்குகிறோம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போதே கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி பார்க்குறோம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகிற மாத்திரம் அல்ல, என்னுடைய கால் சறுக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லும்போதே அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறதா இருக்கிறதா. இந்த நாள் வரைக்கும் நம்மளுடைய கால் சறுக்காதபடிக்கு, நம்ம கீழே விழுந்துடாதபடிக்கு, நம்ம மரணத்தில் போகாதபடிக்கு, பலவீனத்தில் போகாதபடிக்கு, ஒருவேளை பலவீனம் வந்தாலும் அதை நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு நம்மளை தாங்குகிறது அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவருடைய கிருபை மாத்திரம்தான். என்னோட கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே அவருடைய கிருபை உடனே தாங்குகிறதா இருக்கிறது. அவருடைய கிருபை தாங்குகிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய உள்ளத்தில், நம்ம இருதயத்தில், ஒருவேளை நம்ம வெளிப்புறத்துக்கு வெளி பார்வைக்கு நம்ம சிரித்து கொண்டு இருக்கலாம், மனுஷங்களுக்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் சொல்லுகிறாரு, மனுஷங்களோ உன் முகத்தை பார்ப்பாங்க, நான் உன் இருதயத்தை பார்க்குறேன், நான் உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மறைவாய் வளருகிற கருவை அறிந்த கர்த்தர். நம்ம மறைவாய் ஒருவேளை யாருமில்லாத இடத்துல போய் அழுகலாம், படுக்கையில் நம்மளுடைய கண்ணீரினால் நம்மளுடைய படுக்கை நினைக்கலாம். ஒருவேளை வெளிப்புறத்துக்கு சிரித்து கொண்டு இருதயத்தில் என் கண்ணீர் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம திகைத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை தேற்றுகிற தெய்வம், நான் உன்னை தேற்றுவேன். உன் கால் சறுக்கும் போதே என் கிருபை தாங்குகிறது. உன் உள்ளத்தில் கவலை கண்ணீர் பெருகும்போது நான் எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி அவருடைய ஆறுதல் இந்த நாளில் நம்மளுடைய ஆத்துமாவை தேற்றுகிறதா இருக்க போகிறது. அவர் தேற்றுகிற தெய்வம், அவர் தேற்றுகிற தெய்வம். அவர் தேற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் தான், அவர் நம்மளை காண்கிற தேவன் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கண்ணீர், நம்மளுடைய கவலை, நம்மளுடைய வேதனை, நம்மளுடைய துக்கம் எல்லாத்தையும் மனுஷங்களிடத்தில் காண்பிக்காதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது அவரே நம்ம ஆத்துமாவை தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். அவரே நமக்கு தேற்றுகிற தேற்றரவாளனாக இருக்கார். இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கண்ணீரோடு கவலையோடு கூட உங்கள் இருதயத்தில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிற காரியம், உன்னுடைய ஆத்துமாவை நான் தேற்றுவேன் என்று சொல்லி, உன்னுடைய ஆத்துமாவை நான் தேற்றுவேன் என்று சொல்லி. ஒருவேளை கவலை நிமித்தமாக, கண்ணீர் நிமித்தமாக உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன் ஆத்துமாவை தேற்றுவேன். ஆத்துமாவை தேற்றும் போதே இந்த நாளில் தேவன் புதிய பலத்தை